அன்பு ஒன்றுதான் எதிர் துருவங்களையும் இணைக்கும் என நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பேச்சு. பிரம்மா குமாரிகள் மதுரை துணை மண்டல பொன்விழா மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடந்தது. இதில் கூடுதல் தலைமை நிர்வாகி பிரம்மா குமாரி ஜெயந்தி ஆசி வழங்கி விழாவில் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் உயர்நீதி மன்ற மதுரை கிளை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன், கூடுதல் பொதுச் செயலாளர் மிருத்யுஞ்சயா, தருமை ஆதினம், துணை மேயர் நாகராஜன் மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பேசியதாவது: நீதிமன்றத்தில் சித்தார்த்தன் என்ற அரசு வழக்கறிஞரும் பணி செய்தார். சில வாரங்களுக்கு முன்பு மேலர் விபத்து ஒன்றில் அவர் உயிரிழந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்தச் சென்றேன். அவர் திராவிடர் கழக அமைப்பை சேர்ந்தவர், எனவே அந்த அமைப்பின் தலைவர் வீரமணியும் வந்திருந்தார். எதிரெதிர் துருவங்களான நாங்கள் 1 மணி நேரத்திற்கு மேல் ஒரே இடத்தில் நின்றோம், பேசினோம், சென்றோம். 1 வாரம் கழித்து எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் என்னிடம் பேசுகையில், சித்தார்த்தன் மீது வீரமணிக்கு ஒரு அன்பு, அதேபோல் உங்களுக்கும் சித்தார்த்தன் மீது ஒரு அன்பு, இந்த அன்பு என்ற ஒன்றே எதிரெதிர் துருவங்களான உங்கள் இருவரையும் ஒரே இடத்தில் நிற்க வைத்துள்ளது என்று குறிப்பிட்டார். அன்பு என்ற ஒன்றை பரப்பவே பிரம்மா குமாரிகள் சங்கம் இயங்குகிறது என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பேசினார். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். 2 விஷயம் மட்டும் சொல்லலான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறேன். என்னோட கோர்ட்டில் சித்தார்த்தன் அப்படிங்கிற ஒரு அரசு வழக்கறிஞர் தினமும் என்னோட கோர்ட்டில் வாதாடுவர், நடத்துவார். காலம்பரையும் சாயந்தரம் வரைக்கும் அவரை நான் பார்ப்பேன். அண்ட் கடந்த 21 வருஷங்களில் தினமுமே ஹைகோர்ட் காரிடரில் அவர் மீட் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு திடீர்னு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி மேலூரில் நடந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு சாலை விபத்தில் ஸ்பாட்டிலேயே காலமாயிடுறாங்க. தகவல் கேட்டோன்னே எனக்கு மனசு ரொம்ப துக்கமாயிடுது. நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறேன். அங்கே மார்ச்சுவரியில் போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப வேணுங்கப்பட்டார் அப்படிங்கிறதுனால என்னால் மனசு துக்கம் தாங்க முடியல. ரொம்ப கண்ணீர் மல்க அவர் அழுதுட்டே இருந்தேன் சொல்லலாம். சித்தார்த்தன் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருந்தார். அதனால அந்த நேரத்தில் அந்த துக்க இதில் கலந்துக்கிறதுக்காக அந்த கழகத்தார் தலைவராக திரு வீரமணி அவர்கள் வராங்க. அவரும் ரொம்ப கண்ணீர் மல்க நிற்கிறாங்க, நானும் நிற்கிறேன். இப்போ 2 பேரும் கிட்ட 1 மணி நேரம் ஒன்றாகவே இருந்தோம். அப்புறம் 2 பேசிட்டு இருந்தோம், விடைபெறுகிறோம். 1 வாரம் கழிச்சு இன்னொருத்தவங்க சந்திச்சாங்க. ஏன்னா என்னை பற்றி நான் என்னோட சில தீர்ப்புகளை பற்றி மிக கடுமையாக அவருடைய நாளிதழ், விடுதலை நாளிதழில் வீரமணி அவர்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க, கருத்தரங்குகள் எனக்கு எதிராக நடத்தியிருக்கிறாங்க. இந்த நபர் என்கிட்ட சொன்னாங்க, பாருங்க, உங்களுக்கு சித்தார்த்தன் மேல ஒரு பேரன்பு, வீரமணி அவர்களுக்கு சித்தார்த்தன் மேல ஒரு பேரன்பு. இந்த அன்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியினால எதிரெதிர் துருவமாக மக்கள் பார்க்கறாங்க. நீங்க 2 பேரும் அங்க சந்திச்சு ஒன்றாக நான் உங்களை இருக்க முடிஞ்சது. இந்த அன்பு என்ற ஒற்றை புள்ளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அந்த அன்புங்கிற அந்த ஒற்றை புள்ளிய உலகம் முழுக்க பரப்புறதுக்காகத்தான் பிரம்மகுமாரிகள் சங்கமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆத்மார்த்தமா நான் நம்புகிறேன். சாயந்தரம் டெல்லியிலேருந்து பேசினாங்க இல்லையா ஆஷா தீதிஜி, மிக அற்புதமான உரை நிகழ்த்தினாங்க. அது அங்கேருந்து கேட்டதால எனக்கு தெளிவாக கேட்க முடிஞ்சது. இப்போ நடந்த உரை டயஸ்ல இருக்கிறதுனால அவ்வளோ தெளிவாக என்னால் கேட்க முடியல. ரொம்ப அற்புதமாக இருந்தது உரை. அவங்க பேசின விதம், அந்த தவ வாழ்க்கையிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரமாட்டமாக இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம எல்லாரும் யூனிவர்சல் பிரதர்ஹுட்டுக்காக தான் நம்ம பாடுபடணும், ஆனால் இப்போ நடக்கிறதுனா யூனிவர்சல் பாதர்ஹுட் அப்படின்னாங்க. பாதர்ஹுட்னா பிரச்சனைன்னு அர்த்தம், பிரதர்ஹுட்னா சகோதரத்துவம். ஸோ அந்த சகோதரத்துவத்தை நம்ம எல்லாரும் மத்தியிலையுமே அப்படியே பரப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக கடந்த 50 வருடங்களாக செயல்பட்டு வரும் இந்த பிரம்மகுமாரிகள் மதுரை பிரிவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் பாயிண்ட். 2வது கடைசி பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை நிச்சயமாக நடக்கத்தான் போறது. இந்த இப்ப கோல்டன் ஜூப்ளி
டைமண்ட் ஜூப்ளி நடக்கத்தான் போறது மதுரையில, நடக்கத்தான் போறது, சந்தேகமே கிடையாது அதுல. ஆனா அந்த டைமண்ட் ஜூப்ளிக்கு நான் கார்த்திகேயன் சார் ஆட்டமா நடந்து வரணும்னு ஆசைப்படுறேன். கார்த்திகேயன் சார் யாரும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மிகப்பெரிய ஒரு டாப் கிளாஸ் ஒரு, அது ஜூலியஸ் ரிவேரோ, கேபிஎஸ் கில், அந்த மாதிரி பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர் சொல்லுவோம். அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசர் தான் கார்த்திகேயன் சார். ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ்ல அவரால் தான் துப்பு தொலைக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வயசு, ஆஷா சிஸ்டர் சொன்னாங்க, சார் உங்களுக்கு வயசு எவ்வளவு? 87 வயசா சாருக்கு. ஆனா பிளைட்ல வரும்போது தனியா தான் வராங்க, யார் துணையுமே இல்ல, நேரா வந்தாங்க. அதே எரக்ட், அதாவது ஒரு அந்த ஐபிஎஸ்ல என்டர் ஆகும்போது எவ்வளவு எரக்டா இருந்தாங்களோ அதே எரக்டா அப்படியே எல்லாரும் கிரீட் பண்ணிட்டு போய் உட்கார்றாங்க. அவங்க வந்து பிரம்மகுமாரி சங்கத்தோட ரொம்ப நெருங்கியதா இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் கூட, என்னோட இட்ஸ் பியூர்லி மை ஹைபோதசிஸ் தான், இங்க இருக்கிற அவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுனால தான் அவர் முகத்துல அந்த அமைதி, சாந்தம், அன்பு எல்லாமே இருக்கு. ஸோ என்னோட ஆசை இந்த டைமண்ட் ஜூப்ளி நான் கலந்துக்கணும். ஆனா கலந்துக்கும் போது கார்த்திகேயன் சாராட்டமா நான் வந்து இங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நீதி அரசர் அவர்களே.